வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்ட், ஃப்ராட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. நாமளும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ கேபிஒய் பாலா வந்து அதுக்கு ஒரு பதிலடி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. தரமான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தற்குறிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுருக்குறாங்க. இப்போ அதுக்கு பதிலடியாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். நான் ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்கு போயிடுறேன். ஃபஸ்ட்டு அட்டாக்கு, அதுக்கப்புறமா ரிவ்யூ, நம்ம கமெண்ட்லாம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன டீங்க, ஒரு லெட்டர் மாறிடுச்சுங்க. ஒரு டி தான் வரணும், அங்கே டபுள் டி போட்டாங்க. அது பெயிண்டிங் டிங்கரிங்கெல்லாம் பார்த்தோம்ல, அப்போ தெரியாமல் நடந்துருச்சுங்க. அது சிங்கிள் டிங்க, டபுள் டி கிடையாதுங்கன்றாங்க. இப்போ இந்த நம்பரை சொன்னால் நம்மெல்லாம் போய் தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்களே முன்னாடி முந்திக்கிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நம்பரை தேடி போகிறோம்? அந்த வண்டி பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்க தானே. ஸோ இப்போ இந்த நம்பரை சொன்னால் டீட்டெயில்ஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க. என்னென்னு, எஃப்சி முடிஞ்சிடுச்சு, அதனால் இதை கேரேஜில் போட்டு இதுக்கு பதில் ரீப்ளேஸாக இன்னொரு வண்டியை அனுப்பிட்டோம், அது ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றாங்க. எஃப்சி முடிஞ்சிருச்சா? எப்போ முடிஞ்சுது? செல்லாக்குட்டி, மக்களை என்ன அவ்வளோ பைத்தியக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியல. அவ்வளோ முட்டாள்களாக மக்கள்? எஃப்சி வந்து முடிஞ்சிருச்சா, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பியிருக்கிறாங்களாம். இப்போ அதுடைய எஃப்சி முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு வண்டி ரீப்ளேஸ்க்கு அனுப்புவீங்களா? யாருக்கிட்ட போய் சுற்றுறீங்க ரீலு? செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குகிற எல்லாருக்குமே தெரியுங்க. யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குது. செகண்ட் ஹேண்ட் கார்லாம் விற்கிறாங்கல்ல, நீங்கள் சும்மா ஒரு வீடியோ பாருங்கள், புரிஞ்சிடும். என்ன மாடல், என்ன இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுக்கு? வண்டியுடைய கண்டிஷனை வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக. புது வண்டி வாங்கினாலே 10 வருஷம் 15 வருஷம் தானே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் நல்லா இருந்தால் நம்ம வந்து ரினியூ பண்ணிக்கணும். அடுத்த ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அப்படி தானே கொடுப்பாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க எஃப்சி முடிஞ்சிருச்சு, ரீப்ளேஸ்மெண்ட். செகண்ட் ஹேண்ட் காரு அப்படின்னு வாங்குறீங்கன்னு போனீங்கன்னா வாங்கும் போதில் பார்க்கணும், இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ, என்ன மாடலு, என்ன இயர் ரெஜிஸ்ட்ரேஷனு, இங்கே எஃப்சி முடிஞ்சிருச்சா, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, அதெல்லாம் அப்போ தானே பார்க்கணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எஃப்சி முடிஞ்சிட்டதுனால எப்போ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதை நம்பணும். எஃப்சி வந்து இவங்க வாங்கினதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சான். அப்படி திடீர்னு முடிஞ்சிருமா? நான் எஃப்சி எந்த வண்டியாக இருந்தாலும் எப்போ மேக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அப்போவே அதோடைய எக்ஸ்பைரி டேட் எழுதப்படுது இல்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி முடிஞ்சிடும்? சரி, இவங்க சொல்கிற டுபாகூர் கதையை நம்புறன்னே வச்சுப்போமே. இப்போதைக்கு சும்மா அவ்வளோ கேனத்தனமான ஒரு கதையை நம்புறோன்னே வச்சுப்போமே. எஃப்சி வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ அந்த வண்டி நம்பர் கொடுக்கலாம்ல. எங்கள் நம்பரை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் செல்லக்குட்டி, ரன்னிங்கில் தானே இருக்குது, ஃபோட்டோ போடலாமே, போட்டிருக்கலாமே, ஏன் போட மாட்டீங்க? ஏன்னா அப்படி ஒன்று இல்லை. ஏன் தெரியுமா? இது கூட எஃப்சி முடிஞ்சிருச்சுன்னு ஏன் ஒத்துக்கிறாங்க தெரியுமா? ஷாக் ஆகிடுவீங்க. வண்டியை பற்றின பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இது புரியும். இந்த வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் தெரியுமாங்க? இது வந்து செப்டம்பர் 1, 1994ங்க. இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 31 வருஷம் ஆகுது. யாராவது அந்த வண்டியை வாங்குவாங்களா? காயலாங்கடைக்கு போடப்பட வேண்டிய வண்டிங்க அது. காயலாங்கடைக்கு போடப்பட வேண்டிய ஒரு வண்டியை அவசர சிகிச்சைக்காக, அது மக்கள் உயிர் அவஸ்தையில் போகிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்கு பயன்படுற அந்த ஆம்புலன்ஸாக கொடுத்தாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய டுபாகூராக இருக்கணும். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல, கொஞ்சம் கூட அந்த உயிர் மேலே அக்கறையே கிடையாதுல்ல. அந்த உயிர்கள் மேலே அக்கறை இருக்கிற எவனாவது இதை பண்ணுவானா? இனி அதை ரினியூ பண்ணவே மாட்டாங்க, பண்ண வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இப்போ வாண்டடாக ஒத்துக்கிறாங்க. எஃப்சி வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேறு அனுப்பிட்டோம். செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா வாங்கினது தான். ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. எஃப்சிலாம் முன்னாடியே செக் பண்ணியிருக்கணும். எஃப்சி முடிஞ்சிருச்சா? எப்போ முடிஞ்சுது? இவங்க எப்போ வண்டி வாங்கினதா போஸ்ட் போகிறாரு தெரியுமா பாலா அவர்கள்? அந்த கலியுக கர்ணன் அவர் எப்போ தெரியுமா போடுறாரு? 15 அக்டோபர் 2023 இவர் போஸ்ட் போடுறது, 4வது ஆம்புலன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எப்போ எக்ஸ்பைரி ஆகிருக்கு தெரியுமா? எஃப்சி 4 அக்டோபர் 2022. ஒரு வருஷம் முன்னாடியே அது எஃப்சி காலி, முடிஞ்சிருச்சு, லைஃப் முடிஞ்சிருச்சு.
1 வருஷம் கழிச்சு லைஃப் முடிஞ்ச வண்டியை வாங்கியிருக்கிறாங்க, இல்லை விற்றுருக்குறாங்க. அந்த வண்டியை வாங்கி யாராவது அவசர சிகிச்சைக்கு அனுப்புவாங்களா? கொஞ்சமும் அக்கறை இல்லாத அந்த மக்கள் மேலே அக்கறை இல்லாதவங்க தானே அதெல்லாம் பண்ண முடியும். உங்கள் குடும்பத்து ஆட்களை அதில் ஏற்றுவீங்களாடா அவசர தேவைக்கு? அந்த லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா பர்மிஷன் மட்டும் கிடையாது, அதோடைய கண்டிஷனும் சேர்த்து தான். அது லைஃப் முடிஞ்சு காயலாங்கடைக்கு போக வேண்டிய ஒரு வண்டியை ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய டுபாகூராக இருக்கணும். டுபாகூர் வேலை தானே இது. அதுவும் FC 2022 முடிஞ்சிருச்சு. இவர் 2023 வாங்கி அதை கொடுக்குறாராம். இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா FC முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பிட்டோம் வேற வண்டியை. எவன் அனுப்புவான்? எங்கே அனுப்புவான்? மக்கள்லாம் அஞ்சலி பாப்பான்னு நினச்சிட்டு இருக்கானுங்களா இவனுங்க? அப்படி நினைக்கிறவனால தானே அது மாதிரி கதெல்லாம் உருட்ட முடியும். அதை வேற எடுத்து பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போடுறான்னா, எனக்கு நேற்று வரையும் கூடங்க இந்த லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருப்போம், ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஏன்னா முதல் வீடியோ புரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுங்கிறதுக்காக. எனக்கு அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒன்று ஏமாற்றணும், இல்லைன்னா இவர் ஏமாந்துருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ கிளியராக தெரியுது, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, இது 1ஆம் நம்பர் டுபாகூர் இந்த பாலா அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN01BA2254. இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20 May 2016. இது 11 September 2023 2023 இதுவும் FC முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்ச வண்டியை தான் இவங்க திரும்பவும் வாங்கியிருக்கிறாங்க. இது எப்போ இவர் போஸ்ட் போட்டிருக்காருன்னா July 1, 2023. 2 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு வண்டி. அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 வாங்கிடலாம். அதை அவ்வளோதான் ஒர்த்து. அது ஓட்டவும் முடியாது, அது எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம், அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். அது காயலாங்கடை கண்டிஷன் அது. அந்த வண்டியை தான் இவங்க வாங்கியிருக்கிறார். முதல் ஆம்புலன்ஸே தப்பாக தான் இருக்குது, இவர் கொடுத்த முதல் ஆம்புலன்ஸே. இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2024. முதல்ல 23 FC முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? இதில் உமாபதி அந்த ஃபேன்சி நம்பர் பற்றி மட்டுமா கேட்டார்? பர்மிஷன் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, அதெல்லாம் தானே கேட்டார். அதுக்கு பதில் இருக்கா? எங்கேப்பா அதுக்கான பதில்? இதோ முதல் வண்டி ஆம்புலன்ஸ் முதல் வண்டி எடுத்துகிட்டு வந்தார்ல, அதுவே 2023 காலி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட முடியாது. ஓட்ட முடியாதுன்னா கண்டிஷன்லேயே இல்லாத வண்டி அது. அதுக்கு தான் இவங்க பட்டி டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும் அடித்து விட்டுருக்குறாங்க. அதை மெயின்டைன் கூட பண்ண முடியாதுங்க. இது அவசர தேவைக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அந்த வண்டியை? இப்போ இந்த செகண்ட் ஆம்புலன்ஸை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா TN33AR2803 நம்பர். ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 June 2010. 23 August 2024 FC முடிஞ்சிருச்சு. இதுவும் 24 காலி. இதுவும் இப்போ கண்டிஷனில் இல்லை. இவங்க சொன்னார்ல அவர் FC முடிஞ்சிருச்சு, அதனால கேரேஜில் போட்டு ரீப்ளேஸ்க்கு அனுப்பிட்டோன்னு. இப்போ இந்த 2 வண்டி FCயும் தான் முடிஞ்சிருச்சு, ரீப்ளேஸ்க்கு 2 வண்டி அனுப்பிட்டீங்களா? உருட்டுவீங்களா? இப்போ 3வது ஆம்புலன்ஸ் வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN56J2808. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 12 August 2016. எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 15 July 2026. இந்த பாலா வாங்கின அந்த நாய் வண்டியை மட்டும் விட்டுருவோம், நாய் ஆம்புலன்ஸை தனியாக. அதை தவிர்த்துட்டு பார்த்தா 6 ஆம்புலன்ஸ். அதில் இன்னும் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கிறது ஒரே ஒரு வண்டி. அது இந்த 3வது ஆம்புலன்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சிருது அது. ஸோ இது ஒன்று மட்டும்தான் கரண்ட்டில் இருக்குது FC. அதுவும் 1 வருஷம் தான் ஓட்ட முடியும். இந்த 4வது டுபாகூர் ஆம்புலன்ஸை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 5வது ஆம்புலன்ஸ்க்கு வருவோம். நம்பர் பார்த்தீங்கன்னா TN12M8992. ரெஜிஸ்டர் பண்ணது 15 June 2016. FC எக்ஸ்பயர் ஆனது பார்த்தீங்கன்னா 1 February 2025. இந்த வருஷம் Februaryயோட FC முடிஞ்சு போச்சு. இதுக்கும் பர்மிஷன் இல்லை. இதோடைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 21 July 2024 முடிஞ்சு போச்சு. ஸோ இன்சூரன்ஸும் இல்லை. உமாபதி ஆல்ரெடி கேட்டார்ல, பர்மிஷன் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, இல்லை டுபாகூர் வண்டியா, திருட்டு வண்டியா அப்படின்னு. அந்த மாதிரி தானே இருக்குது. FCயும் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லை. ஆனால் ஆம்புலன்ஸ், அவசர சிகிச்சைக்கு தேவையான ஆம்புலன்ஸ்.
இப்போ 6வது ஆம்புலன்ஸ்க்கு வருவோம். TN18P5019 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது 4 பிப்ரவரி 2013. இதுடைய எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 4 ஆகஸ்ட் 2023. இதுவும் எஃப்சி கரண்ட்டில் இல்லை. இதையும் கேரேஜில் போட்டு ரீப்ளேஸ்க்கு வேறு வண்டி அமிச்சிங்களா பாஸ்? சொல்லுங்கள் பாஸ். ஸோ பாலா கொடுத்த அந்த 6 வண்டியில் ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் எஃப்சி ரன்னிங்கில் இருக்குது. அதுவும் இன்னும் 1 வருஷத்துக்கு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆன வண்டிங்க. இங்கே என்ன நினச்சிட்றாங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாருன்றதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு 10 லட்சம் 15 லட்சம் செலவாகும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், நர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ரலாக ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அந்த கற்பனைக்கு போயிடுறாங்க. நீங்கள் அந்த கற்பனையோடு இங்கே பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு டுபாகோர் கேமு. நம்ம டுபாகோர் பாலா ஆட்டம் இது. இதில் வந்து டுபாகோர் தனம் தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஆம்புலன்ஸை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இன்னும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்கிற ஆம்புலன்ஸை வாங்கணுன்னா தான் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணணும். ஆனால் இவர் தான் டுபாகோர் வண்டிலாம் வாங்குறாரு. எல்லாம் எக்ஸ்பைரி ஆனது இல்லை. எக்ஸ்பைரி ஆனதை வந்து காயலாங்கடிக்கு தான் போடணும், க்ரஷ்க்கு தான் போடணும். அதை போகணுன்னா அங்கே ஒரு 20,000 இல்லை 40,000 கிடைக்கலாம் அதிகபட்சம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு 60,000த்துக்கோ 70,000த்துக்கோ விற்றுருவாங்க. அதுக்கே கொடுத்துருவாங்க. 1 லட்சமே அதிகங்க அதுக்கெல்லாம். அதையே கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க யாரும். இதை ஓட்டவும் முடியாது, எங்கேயா பிடிச்சா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதனால தானே மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குறேன். மலைவாழ் மக்கள்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்களும் வந்து என் குடும்பத்து ஆட்கள் மாதிரி நெஞ்ச நக்குறாரு பாலா. காயலங்கடைக்கு போடப்பட வேண்டிய வண்டியை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னா நீ இதுலேருந்தே தெரியுதில்ல அவங்க உயிரை நீ எவ்வளோ மதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. 4ஆம் நம்பர் ஆம்புலன்ஸ்க்கு என்ன சொன்னார்? ஒரே ஒரு லெட்டர் டி, அது வந்து சேர்த்து போட்டாங்க. பேராகிராஃபாக இருக்குது நம்பரு. அதில் ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு லெட்டரை வந்து சேர்த்து போட்டாங்களாம். ஒரு லெட்டர் சேர்த்து போட்டால் அது காரு, இன்னொருத்தருடைய வண்டி. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறதே தப்பு, ஃப்ராடு, ஃபோர்ஜரி. அது 420. அதை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு லெட்டர் மாறிடுச்சான், ஜஸ்ட்டு லெட்டர். சரி ஓகே, அதை விட 420 இன்னொரு வேலை பண்ணியிருக்காரு நம்மால் பாலா. ஆல்ரெடி சொன்னோம்ல, ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் ஃபார் நாய் குழந்தைகள். குழந்தையாக தான் நான் பார்க்குறேன். ஆம்புலன்ஸையும் குழந்தையாக பார்ப்பாரு, நாயையும் குழந்தையாக பார்ப்பார் இவர். அதோடைய நம்பர் என்ன தெரியுமா? TN03O8752. இருக்கிறதுலே பெரிய டுபாகோர் இதுதாங்க. இந்த நம்பரில் தேடி பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயிலுமே இருக்காது. ஏன்னா அந்த நம்பரில் எந்த வண்டியுமே இல்லை. அங்கே ஒரு லெட்டர் மாறிடுச்சுன்னீங்க, இங்கே என்ன மாறிச்சு? மொத்தமாக மாறிடுச்சா? இல்லை இதுக்கும் வேற ஒரு லெட்டர் மாறிடுச்சின்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவீங்களா? அது எப்படிங்க? நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற இடத்துல மட்டும், பெயிண்ட் பண்ணுற இடத்துல மட்டும் கரெக்டாக லெட்டர் மாறிட்டே இருக்குது. எங்கே இருக்குது அந்த கேரேஜு? யார் அந்த ஆள்? கொஞ்சம் காட்டுங்களேன், எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இது எவ்வளோ பெரிய 420 தனம், இது டுபாகோர் தனம். இந்த மாதிரி ஒரு நம்பரில் எந்த வண்டியுமே ரெஜிஸ்டர் ஆகலை. அப்படி இருக்கும்போது அந்த நம்பரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த வண்டியில்? இதுக்கு என்ன உருளுவீங்க மிஸ்டர் பாலா? முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கலைங்க இவங்க. பூசணி தோட்டத்தையே மறைக்க பார்க்குறாங்க. அவ்வளவு தைரியம். மக்கள்லாம் முட்டா பசங்கள்ல, பைத்தியக்காரங்கள்ல. என்ன கதை வேணால் உருட்டலாம், எப்படி வேணால் உருட்டலாம் அப்படிங்கிறதுக்கு. இதில் எவ்வளோ வன்மண்டா. ஒரு படம் தானடா நடித்தேன் அப்படிங்கிறாரு அவர். ஒரு படம் தானடா நடித்தேன், எவ்வளோ பொய்டா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல. இதில் உமாபதி ஆல்ரெடி சொல்லியிருந்தாருங்க, இவங்க நேரடியாக பேச மாட்டானுங்க, எது கேட்டாலும் ஒரு மாதிரி சென்டிமெண்ட் அப்ரோச் அப்படி தான் போவாங்க அப்படின்னு. அதை இதுலேயும் பண்ணுறானுங்க பாருங்கள். இந்த பதிலடி வீடியோ கொடுக்குறேன்றானுங்களே, அதில் பண்ணுறானுங்க பாருங்கள். அதில் அந்த 4ஆம் நம்பர் ஆம்புலன்ஸ், 4வது ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, இந்த வண்டியால் எத்தனை குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு, அதெல்லாம் பற்றி யாராவது பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாருங்க அந்த அறிவாளி. எப்படி? அந்த வண்டி 28 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டியே இங்கே வாங்குறீங்க. இதில் எந்த சர்வீஸை பற்றி பேசணும்? முதல்ல யூஸ் பண்ணப்பட்ட சர்வீஸ். ஏன்டா டுபாகோர் வேலையை பார்த்தீங்க, நம்பர் தப்பாக இருக்குடா அப்படின்னு நம்ம கேட்டால், அந்த வண்டியால் எவ்வளோ நல்லது இருந்துச்சு தெரியுமா அந்த காலத்தில் அப்படின்னு யாராவது வந்து பேசினா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள எப்படி பார்ப்போம்?
ஏண்டா லூசு பையில, நான் என்ன கேட்டேன், நீ என்ன உளறிட்டு இருக்கிற? போலீஸில் பிடிச்சா வந்து இந்த வண்டி எவ்வளோ பயன்பட்டுச்சு தெரியுமா, அந்த வண்டியை போய் பிடிக்கிறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்பீங்களா? கேட்டு தான் பாரு. என்ன கேட்டால் என்ன சொல்கிறானுங்க பாரு, எப்படி சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு வராராம். அதை பற்றி நாங்கள் ஏன்டா பேசினோம், நீங்கள் ஏன்டா நம்பரை மாற்றி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேள்வி கேட்டால், ஒரு காலத்தில் அது எப்படி யூஸ் ஆச்சு, அதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க, அதை பற்றி ஏன்டா பேசணும் லூசு பையில, அதை பற்றி ஏன் பேசணும், என்ன லாஜிக் இது? இப்போ இதே உருட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலா, இந்த கலியுக கர்ணன், அவரும் உருட்டுறா. அப்படிங்க இந்த ஆம்புலன்ஸ் சொல்கிறீங்களே, இந்த ஆம்புலன்ஸ்னால எத்தனை ஊருக்கு தண்ணி கிடச்சது தெரியுமா, குடி தண்ணீர் அப்படிங்கிற. அப்படி ஆம்புலன்ஸ்னால தண்ணி கிடச்சிதா? எத்தனை ஆட்டோக்காரர்கள் வாராங்க தெரியுமா, ஆட்டோக்காரர்கள் வாராங்களா? எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க தெரியுமா, குழந்தைகள் படிக்கிறாங்களா? டேய், நீ என்ன வாங்கி கொடுத்த? ஆம்புலன்ஸ் தானே. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நீ ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி தரல, ஆம்புலன்ஸ் செட்டப்லாம் அதில் இல்லை, சும்மா போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி தேவை அவங்களுக்கு, அதுக்கு வாங்கி கொடுத்துருக்குற. அது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதானே. அதுவும் மலைவாழ் கிராம மக்கள் அந்த பகுதியில் போய் எந்த போலீஸ் போய் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற தைரியத்தில், இது வெளியே வராது, அவங்க இருக்கிறவங்களாம் யார் செக் பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிற அந்த தெனாவட்டு தைரியத்தில் தான் இப்படி எக்ஸ்பைரி ஆன எஃப்சி முடிஞ்சு போன வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்குறீங்க. ஒரு ஆட்டோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நேரடி நீ ஆட்டோவே வாங்கி கொடுக்கலாமே, ஏன் ஆம்புலன்ஸ்? அதுலேயும் ஒரு காரணம் இருக்குங்க. நார்மலாக ஆட்டோ, வண்டி, பைக்கு, இல்லை இதுக்கு கொடுக்குறாரு காசு, அதுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கல்விக்கு கொடுக்குறாரு, உயிரை காப்பாற்ற கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது தான் மக்கள் அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்க. அப்படி அவங்கள சென்டிமெண்ட்டாக கவுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஆம்புலன்ஸ் கதை இல்லை எல்லாம். அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல 15 லட்சம் இருக்கும், 10 லட்சம் இருக்குன்னு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 10 லட்சம் இருந்தால் 10 வண்டி வாங்கலாங்க இந்த மாதிரி டுபாகூர் வண்டிங்கள. இவன் நோக்கம் வந்து வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கணும், மக்கள் பயன்பெறணும் அப்படின்லாம் கிடையாது. அதுலேயும் எங்கே போய் வச்சிருக்கிறான் பாருங்க. ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு அவசர தேவைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, உயிர் காக்கும் வாகனம் இல்லை. அதில் போயிட்டு இப்படி லைஃபே முடிஞ்சு போனோம், காயலாங்கடைக்கு போக வேண்டிய ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னா நீ என்ன மாதிரியான ஆளியா நீ? இதை கேட்டால் வந்து சென்டிமெண்ட்டாக குழந்தைகள் படிக்கிறாங்க, தண்ணி போகுது, ஆட்டோக்காரர்கள் வாழ்கிறாங்க. என்னையா சம்மந்தம் இதுக்கும் அதுக்கும்? என்ன சம்மந்தம்? அந்த 7வது ஆம்புலன்ஸுடைய நம்பருடைய கதையை சொல்லுப்பா, அதுக்கு என்ன கதை வச்சிருக்கிற? அங்கெல்லாம் உடனே சொல்லுவியா, எத்தனை நாய்கள், பாவம் இல்லை நாய்கள், அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சென்டிமெண்ட்டாக வேற மாதிரி திருப்பி பார்ப்பியா? அதை இதில் 1.5 கோடி வீடு கட்டியிருந்தா, நான் பெரிய கார் வாங்கியிருந்தா யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம், எதுவும் கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா உன் பர்சனலுக்குள்ளே வந்து நோண்ட வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. நீங்கள் சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வரல, இந்த சமூகத்தில் ஒன்று பண்ணுறேன்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, ஃபுல் செட்டப்பில் வீடியோ போடுறேன், அது நல்லா தெரியுது. தெரியும் எங்கே தெரியுமாங்க, ட்ரிகர் ஆகிட்டேன். யாரோ ஒருத்தர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தா, அப்படி அவருடைய ஆள் பொழுகுது வந்து அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. 2 விஷயம் நிஜமாகவே ட்ரிகர் பண்ணிடுச்சுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஃபோட்டோ முன்னாடி வந்து ஃபோஸ் கொடுத்து நிற்கிறா. அப்படி அந்த ஃபோட்டோவில் என்ன தெரியுமா இருக்குது, அன்னை தெரேசா வந்து ஷார்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்து இவருடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு கையை அவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய தோளில் கை போட்டிருக்காரு. இவர் வந்து மேலே இருக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு அன்னை தெரேசாவை. அன்னை தெரேசா வந்து கீழே அப்படி இருக்கிறாங்க. இது பக்கத்தில் நின்று ஃபோர்ஸ் கொடுக்குற அப்படி. இவர் இதை பார்த்தா கடுப்பாகுமா இல்லையா? ஆம்புலன்ஸில் ஃபோட்டோ போட்டு விளம்பரம், அந்த பக்கம் தண்ணி ஏதோ டேப்பை திறந்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலியுக கர்ணன் விளம்பரம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறதுன்னு தெரியலையா? எல்லாம் பண்ணுறதெல்லாம் டுபாகூர் வேலை. இதில் ஃபுல்லாக ப்ரமோஷன் பிஸ்னஸ் இல்லை. மக்கள்லாம் வந்து ஆட்டு மந்தை கூட்டம், ஈஸியாக ஏமாந்துருவாங்க, சென்டிமெண்ட்டாக 2 பிட்டை போட்டால் போதும், பயந்துட்டு அப்படி போகுது ஃபுல்லாக. தம்பி அந்த பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா உளறிட்டு இருக்கு. அப்படி சம்மந்தமெல்லாம் பேசுகிறாரா? இதில் வந்து என்ன போய் சர்வதேச கைக்கூலின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு தினக்கூலிங்க. யார் நீ? தினக்கூலி. நீ தினக்கூலி இல்லைப்பா, நீ திருட்டு கூலி, திருட்டு கைக்கூலி அப்படின்னு வேணா சொல்லலாம். நான் என்ன தெரியுமா நினச்சேன் நேற்று அந்த வீடியோ போடும்போது,
எனக்கு என்ன மைண்டில் தோணுச்சுன்னா, பையன் தான் டயலாக் இருக்குல்ல அன்னியனில், அம்பின்னு ஒரே ஒரு நல்லவன் இருந்தால் அவனையும் காய் அடிச்சு இந்த மாதிரி மாற்றிட்டீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி பாலா சரி ஏதோ நல்லது பண்ணணுன்னு வந்திருப்பான் போல இருக்கு. அது வந்து ஊதி பெருசாக்கப்பட்டது, அது வேற கதை. ஏதோ நல்லது பண்ணணுன்னு வந்திருப்பான் போல இருக்கு. இவங்கிட்ட காசை வாங்கி நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு இவனை மொட்டை அடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் வந்து சொல்ல போகிறான். ஏன்னா ஏற்கனவே அந்த செய்யாறு பாலு அவருடைய இன்டர்வியூவில் அவரோட அந்த ஃபோன் உரையாடல் பேசும்போது அதில் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன் அப்படி இந்த பாலா. அதில் வந்து இந்த ஆம்புலன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்க, நான் காசு போட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே அதுக்கப்புறம் அது அப்படியே எங்கிட்ட எல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவா. அப்படி அதாவது காசு கேட்டாங்க, நான் கொடுத்தேன், அவங்க தான் அது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் நல்லது ஹெல்ப் பண்ணணும் தாங்க போனேன் அப்படின்னு தான் சொல்லுவா. அப்படி வந்து அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து உருட்டுறதை பார்க்கும்போது கொடுத்த 6 ஆம்புலன்ஸில் 5 எக்ஸ்பைரி ஆனது, எஃப்சிஏ இல்லாதது, பர்மிஷன் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. இதில் 7ஆவதுக்கு அது என்ன நம்பர், அது ஒரு டுபாகோர் நம்பர், அதுலேயும் நம்பர் ஃபோர்ஜரி. இப்படி இந்த வேலையை பண்ணிவிட்டு திமிரா வேற வந்து நான் எங்கேயும் ஓட மாட்டேன், என் மக்களுக்காக ஓடுவேன்ட்டு உளர்றா. அப்படி இஷ்டத்துக்கும் ஓட மாட்டேன்ற ஓடுவேங்கிற உமாபதி வந்து சர்வதேச அளவிலிருந்து நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சர்வதேச கைக்கூலியா பாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். நான் இதை தொடர்ந்து பண்ணுவேன், என்னவோ இவர் நல்லது செஞ்சு கிழிச்ச மாதிரி. அப்படியே நீ எதுக்கு பண்ண, ஏன் பண்ண? இந்த ஒரு ஆம்புலன்ஸ் விஷயத்துல இவ்வளோ பெரிய டுபாகோர வேலையை பார்த்துருக்குன்னா இது ஒன்று போதாதா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? அப்பட்டமாக சிக்கிட்டப்பா, நீ மாட்டிக்கிட்டே. இதில் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க, நான் கிளினிக் தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு தம்பி. எப்படி இந்த விக்ரம் படத்தில் வரும்ல, விஜய் சேதுபதி கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவர் சொல்லுவார்ல, நீங்கள் நேராக அந்த முனைக்கு போனீங்கன்னா அங்கே தர்மராஜன் ஒரு டாக்டர் இருப்பார், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அவரை பாருங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை, இவனை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் காமெடி கொடுமை என்னன்னா, இது தனியாகவே வேற பேசணும்னு நினச்சேன். சரி, முத்துக்குமரன் எம்கே இருக்கார்ல, எம்கேக்கே விபூதி அடிச்சிருக்கானுங்க அந்த பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில். இவர் கட்டி முடிக்கப்படாத அந்த கட்டடத்து நடுவில் இருந்து ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன்னு சொல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே விஷுவலாக இங்கே இதெல்லாம் வரும், இங்கே இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிராயிங்கெல்லாம் வேற போட்டிருக்கிறானுங்க. ஏஐ டிராயிங்லாம், ஆர்கிடெக்ட் டிராயிங்கெல்லாம் போயினுக்குது பின்னாடி. இதெல்லாம் போட சொன்னாங்களா யூடியூப் சேனலில்? அப்போ இது ஒரு பக்கா ப்ரமோஷனில் ஒருத்தன் நான் இங்கே ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், கிளினிக் கட்ட போகிறேன்னு சொன்னால் அது வந்துட்டுதாவே அங்கே இதெல்லாம் இந்த மாதிரி செட்டப் வரும்னு சொல்லிட்டு இவங்களா ப்ரொமோட் பண்ணுறாங்க பாரு. எவ்வளோ பெரிய டுபாகோர்த்தனம் இது. இவர் வந்து ஆரம்பத்தில் அர்ச்சனா கிட்ட பேசும்போது நினைக்கிறேன், அப்போ சொல்கிறாரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், முக்கியமாக ஹார்ட் சம்மந்தமாக ஆப்ரேஷன்ஸ்க்காக கட்டணும், இலவசமாக கட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் நான் எங்கே சொன்னேன், கிளினிக் தானே சொன்னேன். கிளினிக் என்ன பண்ணுவாங்க? கிளினிக்கில் யாராவது வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்கா இல்லையா, காசு இல்லையா, அப்போ நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிடுங்க, ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கா, அப்போ நீங்கள் ராமச்சந்திராவுக்கு போயிடுங்க. உங்ககிட்ட நிறைய காசு இருக்கா, அப்போ அப்பல்லோவுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லி அனுப்புவாங்களா? ஸோ மருந்தெல்லாம் கிடையாது, ஆப்ரேஷன்லாம் கிடையாது, அதனால தான் 80,000 இருந்தால் போதும், நான் ரன் பண்ணுருவேன் அப்படின்னாரா மாதம் அவர். சும்மா வழி காட்டுறது தானே, அதனால் 80,000 போதும் தான். அந்த வகையில் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்னால் எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, அந்த இமேஜினேஷன்லாம் நினச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றோம், அப்போ இவ்வளோ உபகரணங்கள் வரும், இவ்வளோ ஆப்ரேஷன் நடக்கணும், இவ்வளோ மெடிசின்ஸ் கருவிகள் இதெல்லாம் வரணும், இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்கணும், இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கணும், எப்படி எங்கேருந்து வரும் அப்படி சொல்லிட்டு அவங்க வேற கற்பனையில் இருக்கிறாங்க. ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா யாரை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம், எந்த டாக்டர்கிட்ட அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த கன்சல்டிங் சர்வீஸ், அதைத்தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த கன்சல்டிங் சர்வீஸ்க்கு 80,000 ஓகே தான், மாதம் ரன் பண்ணிக்கலாம். நான் உமாபதி சார் பற்றி நேற்று பேசும்போது கூட சர்வதேச கைக்கூலின்னு அந்த லெவலில் நான் பார்க்கல, நான் சும்மா ஏதோ புகழ் வெளிச்சத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாருன்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனால் இப்போ நிஜமாகவே டவுட் வருது. இப்போ இந்த முட்டு கொடுத்த அந்த பதிலடி வீடியோன்னு சொல்கிறாங்களோ, அதை பார்த்த பிறகு தான் இது உண்மையாகவே டுபாகோரு அப்படின்னு தோணுது. நேற்று வரை தோணலை, இந்த வீடியோ பார்க்குற வரை தோணலை. அது பிஸ்னஸ், அது பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்காமல் பண்ணுங்கன்னா, நான் வீடியோ எடுத்தேன்னா அதை பார்த்து இன்னும் 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. டேங்க அப்பா, இவர் பிறந்ததுக்கு அப்புறமா தான், இந்த கலியுக கர்ணன் வந்ததுக்கு அப்புறமா தான் ஹெல்ப்புன்னா என்னன்னே மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இல்லை தெரிஞ்சிருக்காது இல்லை, இல்லை எப்படி தெரியும்?
இவர் பிறந்து வளர்ந்து வந்து ஹெல்ப்புன்னு வீடியோ போட ஆரம்பிச்சார்ல, அப்போதான் ஓ ஹெல்ப்புன்னா இப்படியா, இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு 4 பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் போடுறதுனால இன்னும் 4 பேர் அதை பார்த்து பண்ணுவான், 4 பேர் இன்னும் பார்த்து ஃப்ராடுத்தனம் வேணா பண்ணுவான். ஏன்னா அதானே பண்ணியிருக்கிற. ஆம்புலன்ஸ் விஷயத்தில் மொத்தமாக சிக்கிட்டேன், மாட்டிட்டேன். ஒரு வண்டி அந்த நம்பர் சொல்லியே ஆகணும், ஒரு கட்டாயம் வரும்போது ஒத்துக்கிறேன். இது எஃப்சி வந்து முடிஞ்சு போனதுனால இதை கேரேஜில் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுக்குறீங்களா? ரீப்ளேஸ்மெண்ட்டு யாருக்கிட்ட சுற்றுறீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் ரீலு. அதுவும் 28 வருஷம் பழமையான ஒரு வண்டியில் பெயிண்ட் அடித்து பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்து அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத ஒரு வண்டியை பெரிய ஆம்புலன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டிருக்கான்னா எவ்வளோ பெரிய விபூதி அடிக்க பார்த்துருக்குறாங்க மக்களுக்கு. இது ஒன்று போதும் இல்லை, ஒன்ஸ் அ ஸ்பை இஸ் ஆல்வேஸ் ஸ்பைன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒன்ஸ் அ ஃப்ராட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ராடு தான். ஆனால் ஒன்றுங்க, இப்போ நிஜமாவே உமாபதி சார் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. சர்வதேச கைக்கூலி அப்படின்னார்ல, இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. இவ்வளோ வேலை இந்த விஷயத்தில் பார்த்துருக்குறாங்கன்னா என்ன வேலை வேணால் பார்ப்பாங்க, பார்க்கலாம், பார்ப்போம். இன்னும் வரும் தோண்ட நிறைய விஷயங்கள். அந்த கலியுக கர்ணன் எவ்வளோ பெரிய டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டிங்கல்ல, இப்போ கிடச்சிருக்கோம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த சம்பவங்களை இப்போ அந்த கலியுக கர்ணனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.